தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. இன்றைக்கு முழு உலகத்தினுடைய ஜனத்தொகையிலும் கிறிஸ்தவம் தான் முதல் எண்ணிக்கையில் இருக்குது. கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. 800 கோடி மக்களில் 300 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக பாலகனாய் பிறந்த இயேசு இன்றைக்கு அதனுடைய கர்த்தத்துவத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை வந்து இந்த உலகத்தில் ஸ்தாபித்து வைத்தார். அந்த ராஜ்யம் பெருகி 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 இன்னைக்கு 275 300 கோடிக்கு மேலாக கிறிஸ்தவர்கள் தேவனை பின்பற்றி கொண்டிருக்க அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. கிறிஸ்தவத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிற யாருமே நிலைத்து நின்னதே கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக ரஷ்யாவில் வால்டருங்கிறவர் சொன்னார், இன்னும் 20 வருஷத்தில் ஒருத்தர் கையில் என்ன இருக்காது, பைபிள் இருக்காது, கம்யூனிஸ்ட் கொள்கை தான் இருக்குன்னு சொல்லி கங்கணம் கட்டி அவர் செயல்பட்டார். ஆனால் அடுத்த 20 வருஷத்தில் அவர் இறந்து போயிட்டார். அவருடைய வீடு தான் இன்றைக்கி பைபிள் பிரிண்ட் பண்ணுற ஹவுஸாக இருக்குது. கையெழுத்து ஹல்லேலூயா. அவருடைய வீடு தான் பைபிள் பிரிண்ட் பண்ணுற பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த ராஜ்யத்துக்கு என்ன கிடையாது, முடிவே கிடையாது. இதை யாராலும் தடுத்து நிறுத்தவே கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி மாதிரி நசுக்க ஆமென். ஹல்லேலூயா. எவர் இன்க்ரீசிங் கிங்டம், இந்த தேவ ராஜ்யம் அது பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை குறித்து 1ஆம் தேதி நான் பேசுகிறேன். இன்றைக்கு நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து, பெருக்கம் என்பது இப்படி வைங்க, என் தலையெழுத்து. பெருகி கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்க, பெருக்கம் என்பது என் தலையெழுத்து, பெருகி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் முதல் மனிதனை படைச்சவன்னு சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை தேவன் ஆபிரகாம் மூலமாக அவருடைய சந்ததி இந்த உலகத்தில் பெருக்கும்படி இயேசு கிறிஸ்து தான் அந்த சந்ததி. அவருடைய சந்ததிகளாகிய நம்மை தேவன் பெருகி கொண்டே இருக்கிறார். இப்போ தேவ ராஜ்யம் பெருகிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். முழு உலகத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அலையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வேறு எந்த கங்கணம் கட்டி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அது புல்டோசர் மாதிரி ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னா மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்டாப் 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 ஸ்டாப்னா பாருங்களேன், முதல் சபை பிறந்த உடனேயே அந்த சபை வளர்ந்தது. பெந்தேக்கோஸ்தே நாளில் பிறக்குது. அது ஒரு குண்டு விழுந்தா 3000 பேர் காலி. அதே மாதிரி பெந்தேக்கோஸ்தே நாளில் அந்த வல்லமை விழுந்த உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அது வளர்கிற வளர்ச்சியை பொறாமை கொண்டு அன்றைய மத தலைவர்கள் இந்த கிறிஸ்தவத்தை அடக்க வேண்டும், இந்த கிறிஸ்தவத்தின் குரல் வலையை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் என்பவன் எழும்பி கொலை செய்து கொண்டு கிறிஸ்தவத்துக்கு எதிராக வந்தான். ஸ்டாப் 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 அப்படின்னா அவனை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டார். கைத்தட்டுங்க. எந்த சபை இடித்தானோ அந்த சபையை கட்டுகிறவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்கள ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இல்லாட்டினா பட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படி சொல்லுவாங்க. அல்லையா? ஆனால் தேவன் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இதை ஒருத்தராலும் நிறுத்தவே முடியாது. சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, தேவராஜ்யம் எங்கே இருக்குது? ஜமீன் பல்லாவரத்தில் பாஸ்டர் மோகன் 25,000 பேர் இருக்கிற பெரிய சபையை கட்டுறாரு. அங்கே போய் பாருங்கள் தேவராஜ்யத்தை. நைஜீரியாவில் 1,00,000 பேர் இருக்கிற பெரிய சபை இருக்குது, பிரம்மாண்டமான. இந்த மாதிரி கட்டடம் கிறிஸ்தவத்தினுடைய பெருங்கூட்டம் கடந்த நாட்களில் சினாடிலிருந்து அரசாங்கத்தில் எங்கள் ஓட்டு நிறைய இருக்குங்கிறது காமிக்கிறதுக்காக 1,00,000 பேரை தீவுத்திடலில் கூட்டி முக ஸ்டாலினை வர வச்சு எங்கள் ஓட்டு இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. இது தேவராஜ்யம் கிடையாது. மக்களை கூட்டுறதோ இப்படிப்பட்ட கட்டடங்களையோ கூட்டத்தை காண்பிப்பது தேவராஜ்யம். தேவராஜ்யம் எங்க இருக்குது? கரெக்டா புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ்டர். லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இங்கெல்லாம் தேடாத, நைஜீரியாலையும் சென்னையிலையும் தேடாத. எங்க இருக்குது? வாசிங்க. லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்பட்டிருக்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. கையை தட்டி ஹல்லேலூயா. தேவராஜ்யம் எங்க இருக்குது? சொல்லுங்க. எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. என்ன சொல்றீங்க பாஸ்டர்? தேவராஜ்யம்
பெருகிட்டே இருக்குது, பெருக்கத்தை தடுக்க முடியாதுன்னு சொல்லிங்க. தேவராஜ்யம் அங்கே கிடையாது. கரெக்டான வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. அன்பினாலே இருதயங்களை இயேசு ஆளுகை செய்வது தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய இருதயத்தை தேவ அன்பினாலே இயேசு ராஜாவாக ஆளுகை செய்கிறார். அவர் இருதயத்திலே ஆளுகை செய்கிறார். ஆகையால தேவராஜ்யம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? உங்களுக்கு எனக்கு சொல்லுங்க, எனக்குள்ள தேவராஜ்யம் இருக்குது. தேவராஜ்யம்னா தேவராஜ்யத்தின் கலாச்சாரம். அமெரிக்கா அங்க இருக்குது, ஆனா எம்பசி இங்க இருக்குது. பரலோகம் அங்க இருக்குது, பரலோக ராஜ்யம் இங்க இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிங்டம், தேவ ராஜ்யத்தினுடைய விஸ்தரிப்பு. பாருங்க, அந்த அமெரிக்க எம்பசிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கே போனால் அங்கே இருக்க எல்லா பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கிற ரூபா நோட்டு எல்லாமே அமெரிக்கன் டாலர் தான், அமெரிக்கன் கலாச்சாரம் தான். அந்த அமெரிக்க எம்பசியை 100க்கு 100 கட்டுப்படுத்துவது அமெரிக்க ராஜ்யம்தான். இங்கே சென்னையில் நடக்கிறதான எந்த பொருளாதார வீழ்ச்சியும், இந்தியாவுடைய எந்த பொருளாதார வீழ்ச்சியும் அந்த அமெரிக்க எம்பசிக்குள்ளே எதையும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதே போல் என்றைக்கு நீங்கள் தேவ ராஜ்யத்தில் வந்துட்டீங்களோ, ஹெவன்லி சிட்டிசன்ஷிப்பில் வந்த பிறகு பரலோக பொருளாதாரம் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த உலக பொருளாதாரம் உங்களை பாதிக்காது. கையை தட்டி ஆமை சொல்லுங்க, ஹல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற எந்த பொருளாதார வீழ்ச்சியும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா நீங்கள் கிங்டம் ஆஃப் காட்னுடைய எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பொருளாதாரம் எல்லாம் தேவனே உங்களை ஆளுகை செய்கிறார், உங்களை இருதயத்திலிருந்து ஆளுகை செய்கிறார். அந்த அமெரிக்க எம்பசிக்குள்ளே போனால் அங்கே இருக்க பேச்சு பழக்க வழக்கம் எல்லாமே அமெரிக்காவை பார்க்கணுன்னா அமெரிக்கன் எம்பசிக்குள்ளே போனால் போதும். அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ள தேவன் வைக்க விரும்புகிறார். அது என்னது? கலாச்சாரம். அது உங்களுடைய வாழ்க்கை முறையை அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம் இவைகளினாலே உங்களை அலங்கரித்து உங்களை லைஃப் ஸ்டைலையே மாற்றுகிறான். அதனால் உங்களுக்குள்ளே தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறான். தேவ ராஜ்யம் எங்கே கட்டப்படுகிறது? என்னுடைய இருதயத்தில் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி பாருங்க, தேவன் அவருடைய ராஜ்யத்தை எனக்குள்ள தான் கட்டுறாரு. என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவது தான் தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரம். இந்த விழிப்புணர்வு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இது வெளிப்படையாக காணப்படும். ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னேன்? இந்த விழிப்புணர்வு வரும் பொழுது அது வெளிப்படையாக காணப்படும். தேவன் எனக்குள்ள தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறார், நான் தான் தேவ ராஜ்யம் எனக்குள்ள தான் அது இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துட்டா, the greater you have the awareness, the greater the manifestation. எவ்வளவு விழிப்புணர்வு உங்களுக்கு வருதோ அவ்வளவு வெளிப்படையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே காணப்படும் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்துக்கு முடிவிராது. இந்த ராஜ்யத்துக்கு முடிவு, இந்த ராஜ்யத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. இந்த ராஜ்யத்தை தடுப்பதற்கு எத்தனையோ அரசாங்கங்கள், ராஜ்யங்கள் எழும்பி வந்தன, ஒன்று நிற்கலை. அந்த கல் மோதி, அந்த கல்லோ வென்றால் பூமி முழுவதும் நிரப்பிற்று. முழு உலகமும் தேவ ராஜ்யமாய் மாறுற வரைக்கும் கர்த்தர் ஓய மாட்டார். கையை தட்டி கதை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு வரேன். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய ராஜ்யத்தை அவர் முழுமையாக கொண்டு வருகிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. உங்கள் பெருக்கத்தை யாராலும் தடுக்க நிறுத்த முடியாது. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சபதம் எடுத்து விட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க இந்த வார்த்தைக்கு. அல்லேலூயா. உங்களை பெருக வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். அந்த வார்த்தை எப்படி முடிஞ்சு பார்த்தீங்களா? கடைசியா அந்த 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குங்க. வைராக்கியங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அதை நெகட்டிவாக நம்ம யோசிக்கிறோம். நிறைய பேருக்கு வைராக்கியம், இந்த ஆள் ரொம்ப வைராக்கியமான ஆள் அப்படின்னு நினைத்தான், செத்தாலும் மூஞ்சில. இது ஒரு தவறான வைராக்கியம். ஆனால் நல்ல வைராக்கியம் இருக்குது. என்ன வைராக்கியம்? உன்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன், உன்னை பெருக வைக்காம. இப்போ கர்த்தர் ஒரு சபதம் எடுக்கிறார், அவருடைய வைராக்கியமாக அவனை சொல்கிறாரு. பெருக்கத்துக்கு என்ன இல்லை. இப்போ நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக வைப்பதற்காக சேனைகளின் கர்த்தர் வைராக்கியமாய் கையை தட்டி சபதம் எடுத்திருக்கிறார். அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் செய்வார். அல்லேலூயா.
உங்களை பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் பொருளாதாரத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள். அல்லேலூயா. அது அவருடைய வைராக்கியமாக இருப்பதினாலே அது நடந்து தீரும். இப்போ இன்னொன்று சொல்ல பதிவு பண்ணுறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் யாராவது உங்களுக்கு கடந்த நாட்களில் நடந்த சில சம்பவங்கள், நிகழ்வுகள், விபரீதங்கள், இழப்புக்களை வச்சு என் வாழ்க்கை வர வர கீழே போயிட்டுருக்குது அப்படி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். நீங்கள் நினச்சா கூட அது கீழே போகாது, அது மேலே வரும். கையை தட்டுங்க இல்லையா? ஏன்னா ஒருத்தர் வைராக்கியமாக தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. என் வீட்டுக்கார் இப்படி போயிட்டாரு, என் பிள்ளைகள் இப்படி போயிட்டாங்களே, என் பொருளாதாரத்தை கடலில் மாட்டிக்கிட்டேனே, இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தா கர்த்தர் அதிலிருந்து தூக்கி நிறுத்துகிற தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன பண்ணுவாராம்? மல்டிப்ளை பண்ணுவார். உங்களை கெப்பாசிட்டியில் ஆண்டவர் டெவலப் பண்ணி நீ எங்கே தோற்றையோ அங்கேயே உங்களை ஜெயிக்க வைப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ தேவனே தீர்மானித்திருக்கிறார்னா உங்கள் பங்கு என்ன? உங்கள் பங்கு என்ன அப்படின்னா, நீங்கள் எஸ் மட்டும் சொன்னால் போதும். என்ன சொன்னால் போதும்? ஆண்டவருடைய தீர்மானத்துக்கு நீங்கள் எஸ், வில்லிங் டு டூ. ஆண்டவர் செய்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிற, அவரோடு இசைந்து நிற்கிற நபராக இருந்தால் பொழுதும் அவர் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது நான் இதை ரொம்ப பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் தேவ ராஜ்யம் சொன்ன பெரிய ஒரு ராஜ்யத்தை யோசிக்காதீங்க. பர்சனலாக உங்களை பற்றி கர்த்தர் திட்டம் வைத்துக்கிறாரு. உங்களை பெருக பண்ணுவது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை, நீங்கள் குன்றி போவதில்லை, குறுகி போவதில்லை, நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். ரைட். இந்த பெருக்கத்தை தேவன் 2 விதமாய் செய்கிறார். இந்த தேவ ராஜ்யம் எப்படி பெருகிறது என்று சொன்னால் 2 காரியம், ரெண்டுமே நம்ம லைஃபோடு சம்மந்தப்பட்டது. ஆகல நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. எப்படி இதுனா 2, ஒன்று ப்ரொக்ளமேஷன், 2வது டெமான்ஸ்ட்ரேஷன். ஒன்று அறிக்கையினாலும் வார்த்தையினாலும் இந்த ராஜ்யம் பெருகிறது, 2வது செய்கைகளினாலும். அதனால தான் இயேசு பற்றி சொல்லும் பொழுது அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராயிருந்தார். அதில் தேவ ராஜ்யம் எப்படி பெருகுதுன்னா, ஒன்று வாக்கு, 2வது செயல். சொல்லுங்க, வாக்கு செயல். வாக்கு அப்படின்னா நல்ல கவனிங்க, ப்ரொக்ளமேஷன். இந்த இந்த தேவ ராஜ்யம் இது வரைக்கும் எப்படி பரவிச்சு அப்படின்னா 1 to 1. இந்த இயேசு உங்களுக்கு செய்ததை மற்றவங்களுக்கு நீங்கள் வாயை திறந்து சாட்சி சொல்கிறீங்க பாருங்க. ஒருத்தர் சுகவீனமாக இருக்கும்போது சொல்கிறீங்க, எங்கள் சபையில் இதே மாதிரி ஒருத்தர் இருந்தார், இயேசு சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுவனுடைய அற்புதங்களை, இயேசுனுடைய நன்மைகளை, இயேசுனுடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை உங்கள் வாயினாலே அறிவிப்பதினாலே இந்த ராஜ்யம் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தேவன் உங்களை ஒரு பங்காளராக வைத்திருக்கிறார். ஒரு நல்ல காரியத்தை இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்துவது, ஒரு நல்ல செய்தியை அறிவிப்பது. இந்த குட் நியூஸ் சொன்ன உடனே இங்கே நம்ம மதம், கிறிஸ்தவ மதம் பெரிய தவறு இழைத்திருக்கிறது. நம்ம காஸ்பல் எதெல்லாம் சொன்னோன்னா, நீ பாவி, நீ செத்தா எங்கே போவ? நரகத்துக்கு போவ. இது குட் நியூஸா பேட் நியூஸா? நான் கேட்குறேன். இது என்ன நியூஸு? பேட் நியூஸுங்க. நீ பாவி, நீ நரகத்துக்கு போன குட் நியூஸ் கிடையாது. அப்போ குட் நியூஸ் என்னது? உனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். கையை தட்டு. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த நபரையும் பார்த்து நீங்க தைரியமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமானால், உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீ பாவி இல்லை, உன் பாவத்தை மன்னிச்சிட்டார். நீ தேவனுடைய பிள்ளை, நீ நீதிமானா இருக்கிறா. உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். இதுதான் குட் நியூஸ். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கேட்ச் பண்ணி பாருங்கள், எது குட் நியூஸ், எது பேட் நியூஸ்? நீ பாவி நரகத்துக்கு போங்கிறது குட் நியூஸா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு தேவனுக்கு அப்பாவாக இருக்கிற இது குட் நியூஸா? பேலன்ஸ் பண்ணி சொல்லுங்க மேம். இயேசு கிறிஸ்து பாருங்களேன், நடந்து போகிறாரு அவருடைய சகாக்களோடு. அவர் கேஷுவலாக போயிட்டுருக்கிறார். போகிறவள்ள ஒருத்தர் திமிர்வாதக்காரன் படுத்துருக்கிறான். அவனை பார்த்த உடனே அவனை பாவி, உன் முற்பிதாக்க செஞ்ச பாவத்தினால இப்படி பிடிச்சி கிடக்குது, நீ நரகத்துக்கு தான் போ அப்படி சொல்லவே இல்லை. அவனை பார்த்த உடனே முதல் டிக்ளரேஷனே, முதல் கன்ஃபெஷனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பா, இதுக்கு தாங்க உங்களை என்னை ஆண்டவருடைய பிள்ளையா வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரை பார்த்தாலும் தைரியமாக சொல்லுங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது.
இயேசு இப்போ சொல்லும்பொழுது அன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சாங்க, இவன் தேவ தூஷணம் பண்ணுறான், இவன் யார் பாவத்தை மன்னிக்கிறதுனாங்க. ஆனால் நிஜத்தை நான் சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவையிலே எல்லாருடைய பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். கையை தட்டி ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே செய்து முடித்ததை சொல்லுவது தான் நல்ல நற்செய்தி. எல்லாவற்றையும் உனக்காக அவர் செய்து முடித்து விட்டார். உன்னுடைய எல்லா அக்கௌண்ட்டையும் அவர் டெட்டலிஸ்டா செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நீ என்னுடைய பிள்ளை. You have a father. You are forgiven. Kingdom. King dominion. ராஜா ஆளுகை செய்கிறார். இயேசு உங்கள் இருதயத்திலே ஆளுகை செய்வதைத்தான் தேவ ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். கையை வைத்து இயேசு என்னை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த காஸ்பலை குறித்து வெளிப்பாடு நமக்கு சரியா இருக்கணும். இன்னைக்கு காஸ்பலே தப்பா கிறிஸ்தவத்துக்குள்ள சொல்லியாச்சு. ஆகல இன்னைக்கு அதை எப்படி அந்த கோளாறை சரிப்படுத்துறதுனே தெரியல. முன்னாடி எல்லாம் நம்ம சபையிலே அதை செஞ்சுக்கிறோம். இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவ? அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி கேட்குறவன் அவன் மொழி முழிப்பான். சரி, சொல்கிற நமக்குமே என்ன கிடையாது, சொல்கிற நமக்குமே கேரண்டியே கிடையாது. இயேசு உன்னை எதுக்கு பரலோகத்துக்குள்ளே அனுப்பணும்? இப்படிலாம் கேட்டு கொலை மிரட்டல் விட்டு தான் நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்துக்கிறோம். நான் சொன்னேன், கொலை மிரட்டல் விட்டே இவ்வளோ பேர் உள்ளே வருவாங்கன்னா நல்ல செய்தி சொல்லி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு அப்பா இருக்கிற, உன் பாவத்தை ஏற்கனவே மன்னிச்சுட்டாரு, நீ அவருடைய பிள்ளைன்னு சொன்னால் எவ்வளோ கூட்டம் உள்ளே வந்திருக்கும். தேவனுடைய அன்பை சொல்லும்படி, அவருடைய செய்து முடித்ததை சொல்லும்படி தான் தேவன் நம்மை அவருடைய ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை சொல்ற நீங்க முதலாவது எப்படி இருக்கிறீங்கிறத உங்களை நீங்க தரம் பார்க்க வேண்டும். வேதம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுகிறது நீங்க அறிய வேண்டும். ஒரு வசனத்தை இப்போ காமிக்க போறேன் பாருங்க. இவ்வளோ வருஷம் இந்த வசனங்கள்லாம் பைபிளில் கண்ணு தெரியாமலே இருந்துட்டோமே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 4:17. அந்த வசனம் கொஞ்சம் பாருங்க எல்லாரும். அந்த கடைசி 4 வரி வாசிங்களேன். 2 வரி வாசிங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக, இது என்ன போட்டிருக்கு? இயேசு இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். மண்டையை போட்ட பிறகு பரலோகத்தில் போய் இயேசுவை போல் இருப்போம் இந்த வசனம் சொல்லலை. அந்த வசனத்தை போடுங்க ப்ரோ. என்ன காமிக்குது? எல்லாம் அந்த வசனம் பாருங்க. அவர் இயேசு இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த உலகத்தில் இருக்கிறேன். எல்லாம் கை வச்சிருங்க. இயேசு இருக்கிற பிரகாரமாக இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். இயேசுவை போலவே நீங்க என்னைக்கு அவர் ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுக்குள்ள உலகத்தில் இருக்கிற, உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் இயேசு இருக்கிறாரு. நீங்க இயேசுவை போலவே இருக்கிறீங்க. இதை முதல்ல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க. இப்படி இருந்துட்டு தான் நீங்க ஒருத்தரை போய் சொல்லணும். உங்களுக்கே டவுட் இருக்கு பாருங்க, நானே கோளாறா இருக்கிறேனே, எப்படி இந்த வசனம் செட் ஆகும்? நான் சொல்றேங்களுங்க, உங்க உணர்ச்சி உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் உங்க உணர்ச்சி மாறலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஆனால் வசனம் சொல்லுது நீ யாரை போல தான் இருக்கிற? இயேசுவை போலவே இருக்கிற. அதை நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்களை பற்றி கன்ஃபஸ் பண்ண வேண்டியது இதை பற்றி சொல்லணும். அடுத்தது மற்றவங்கள்ட்ட சொல்லணும், உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு இன்விடேஷனை கிறிஸ்தவம் கொடுத்திருந்தா இந்த உலகம் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நாம் அவங்கள பிரித்து 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 பார்க்கறனால தான் இன்றைக்கி அவங்க நம்மளை ஒதுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஸோ சொல்லுங்க, கையை வைத்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கொஞ்சம் சத்தமாக உங்கள் காது கேட்குற மாதிரி சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் சுகமானேன். பெருக்கம் என்பது என் தலையெழுத்து, பெருகிக் கொண்டே இருக்கிறேன். சமாதானம் எனக்கு உண்டு, எப்பொழுது விசுவாசமாய் நான் பேசுவேன். ஓகே, கேளுங்க. நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை பேச பேச உங்களுடைய அட்மாஸ்பியரே மாத்துறீங்க. உங்களுடைய வைபே மாறுது. நல்லா கவனிங்க, உங்க வைபு மாறும். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்க இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் மாறி ஒரு பாசிட்டிவ், உங்க மூலமா ஒரு தேவ பிரசன்னம், தேவனுடைய அந்த ஆளுகை உங்க மூலமா இந்த வீட்டுக்குள்ள போக விரும்புது.
கடந்த நாட்களில் அந்த சகோதரர் சுந்தர் வீட்டுக்குள்ளே போய் நான் ஜோம் பண்ணும்படி போனேன். அந்த வீட்டில் போகும்போது அங்கே வீட்டுக்குள்ளே எல்லாருமே டாக்டர் கைவிட்டுட்டாங்க. சொன்ன உடனே கத்தர் எடுத்துட்டா போதுங்கிற மாதிரி தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் போய் நான் சொன்னேன், நீ எழும்புவ, நீ நடப்ப, நீ சபையில் வந்து சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அங்கே உட்காந்து நாலு ஏற்கனவே நடந்த அற்புத சாட்சியெல்லாம் சொன்ன உடனே அங்கே வைப்ரேஷனே மாறி போச்சு. கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு ஆவிக்குரிய செல்வாக்குள்ள நபராக வைத்திருக்கிறார். யூ ஹேவ் எ டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க இருக்கிற இடத்துல மற்றவர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள், மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. உங்க மூலமாய் தேவ ராஜ்யம் பரவும். அதனுடைய பெருக்கத்துக்கு முடிவு இருக்காது. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, இந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் அந்த மாதிரி வைப் இருக்கும். என்னது? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் சுகமானேன் அவருடைய தழும்புகளால். இப்படி உங்களை குறித்து நான் இயேசுவை போலவே இருக்கிறேன், அவருடைய சாயலாகவே இருக்கிறேன், அவருடைய டிவைன் கலாச்சாரத்தை, அவருடைய டிவைன் கேரக்டரை என் வாழ்க்கையில் டவுன்லோடு பண்ணியிருக்கிறேன். நான் இயேசுவை போலவே கேரக்டர்லையும் இருக்கிறேன், நான் இயேசுவை போலவே வல்லமையிலும் இருக்கிறேன். அல்லேலூயா. இதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணணும். அவன் சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும். அது சொல்கிறத சரியாக சொல்லுங்க. நான் இயேசுவை போலவே இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லி சொல்லி உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும், உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்களுடைய உலகத்தை மாற்ற முடியும். நீங்கள் இருக்கிற இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் நல்ல கவனிங்க. இப்படி வார்த்தை, உங்கள் வாய் தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. என்ன சொன்னேன்? உங்கள் வாய் தான் உங்களுக்கு, உங்கள் வாய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஆகையால் நீங்கள் சொல்கிறத சரியாக சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றியோ, கணவனை பற்றியோ, உங்களுடைய வேலையை பற்றியோ, ஆரோக்கியத்தை பற்றியோ பேசும் பொழுது நீங்கள் பேசுகிறது எல்லாம் தீர்க்க தரிசனம். செல்ஃப் ப்ராஃபஸி பண்ணுறீங்க. இப்போ பாருங்க, நான் செல்ஃப் ப்ராஃபஸி பண்ணுறேன். இந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே, உம்மாலே மதிலை. இப்படி நான் சொல்ல இது எனக்கு நானே சொல்லிக் கொள்கிற தீர்க்க தரிசனம். அப்போ இதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பேசுகிறோம்? ஒன்றும் உருப்படாது. இந்த ஆள் விளங்க மாட்டான். இது ஒன்று தான் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொண்ட இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றக்கூடிய சக்தி உங்கள் வாயில் தான் இருக்குது. ஆகையால் எப்பொழுதும் நேர்மறையானதை, சரியானதை, நன்மையானவைகளை நீங்கள் எப்பொழுதும் டிக்ளேர் பண்ணுறங்க, அறிக்கையிடுங்க. நெகட்டிவாக உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லக்கூடாதுன்னு தீர்மானித்து சரியானதை சொல்வதற்கு நீங்கள் தீர்மானித்திருக்க வேண்டும். பாருங்க, புரியல சொல்கிறேன் பாருங்க. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். வாயில் கொஞ்சம் திறந்து பேசுங்களேன், தப்பு கிடையாது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இதாக இருந்தது. ஆனால் ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, இருளாக இருக்குது. இப்படி பேசலை. ஏசு என்ன பேசினார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. கையை தட்டு. ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, ஈருளாக இருக்குது. நீ பேச அப்படியே தான் இருக்கும். ஆனால் அவர் 3 இருந்தும் அந்த 3 பேசலை. எது இருக்க வேண்டுமோ அதை பேசினார். கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்போ தேவனை போலவே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. நீங்கள் என்ன இருக்கணுமோ அதை பேசணும், என்ன இருக்குதோ அதை பேசக்கூடாது. வியாதி இருந்தால் அவருடைய தழும்புகளால் சுகமானேன். ஹல்லேலூயா. பணப்பிரச்சனை இருந்தால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன். எது இருக்குதோ அதை பேசாதீங்க, எது இருக்கணுமோ அதை பேசுங்க. சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. வியாதி இருக்கிற இடத்துல தான் சுகம் உண்டாவதாக பேசணும். போராட்டம் இருக்கிற இடத்துல தான் ஷாலோமை டிக்ளேர் பண்ணுங்க. ஷாலோம், ஐ டிக்ளேர் ஷாலோம். சமாதானத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டவர். இந்த வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் வீட்டை பார்த்து உங்கள் வீட்டில் நின்று பேசுங்க. இந்த சபைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்தார். அவருடைய வீட்டில் கிச்சனில் எந்த பொருளும் இல்லை சமையலுக்கு. ஆனால் ஊழியக்காரன் ஊருக்கெல்லாம் போய் அவர் பேசுகிறார். ஆனால் வீட்டுக்குள்ளே கஷ்டம். ஒரு நாள் அவருக்கு கோவம் வந்து நடு ராத்திரி எழும்பி நின்று ரோட்டில் போய் நின்று அந்த வீட்டை பார்த்து பேசினார். என் வீட்டில்
ஃபுட்டு க்ளோரி, எல்லா ப்ரொவிஷன் எல்லாம் என் வீட்டுக்குள்ளே வருவதாகன்னு சொல்லி ரோட்டில் நின்று வீட்டை பார்த்து இப்படி பேசிகிட்டே இருந்தாராம். அன்னையிலேருந்து அவர் சொல்கிறார், இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கிச்சனில் எந்த பொருளும் குறைவாகவே இல்லை. கையை தட்டுங்க. அல்லேலூயா. இல்லை இல்லைன்னு பேசுகிறத விட்டுட்டு எது இருக்க வேண்டுமோ அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அல்லேலூயா. பேசுங்க. மற்றவன் பைத்தியக்காரமே நினச்சாலும் பேசுங்க. அவன் சொன்னபடியே அவனுக்கு நடக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் உலகத்தை உங்கள் வாயினாலே உருவாக்குங்கள். ஆமென். சொல்லுங்க. ஜீவனை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன், செழிப்பை பேசுகிறேன், ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், நன்மையை பேசுகிறேன். இப்படி வரணுங்க வார்த்தை. முதல்ல இப்படி ஃப்ளோவே வரணும். சுகம், சமாதானம், ஆசீர்வாதம், நன்மை பேசுங்க. நெகட்டிவாக பேசி தான் எல்லாமே கோளாறாக இருக்குது. எங்கேயுமே முன்னேற முடியாமல் இருக்குது. வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கிரியேட்டிவ் பவர் வார்த்தைக்கு இருக்குது. வார்த்தை நிறைய காரியங்களை உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளது. ஆகையால் சரியானதை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அதை நீங்கள் பேசுங்கள். நீங்கள் ஃபேக்டை பேசாதீங்க, ட்ரூத்தை பேசுங்க. ஹலோ. ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்க? டாக்டர் ரிப்போர்ட் என்னது? ஃபேக்ட். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் டாக்டர் ரிப்போர்ட். ஆனால் பைபிள் ரிப்போர்ட் என்னது? சத்தியம் என்னது? அப்படி தழும்புகளால். அப்போ நீங்கள் ஃபேக்டை பேசாதீங்க, ட்ரூத்தை பேசுங்க. ஏன்னா தமிழகத்தின் தாரக மந்திரம் சத்தியமே வெல்லும். கைத்தட்டு, கையத்தட்டு. அல்லேலூயா. ஏன்னா சத்தியமே, சத்தியத்தை பேசுவோம். பைபிள் என்ன சொல்லுதோ அதை பேசுவோம். உலக ரிப்போர்ட்டை, டாக்டர் ரிப்போர்ட்டை, வெதர் ரிப்போர்ட்டை பேசாதீங்க, ட்ரூத்தை பேசுங்க. என் தேவன் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பா. ஹல்லேலூயா. இப்போ சொல்லட்டுமா? என்னை விசுவாசிக்கும் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஜலம், தண்ணீர் பாய்ந்து, நான் சொல்ல உங்கள் வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள், வாழ்வளிக்கிற வார்த்தைகள், நன்மை வார்த்தைகள் பாய்ந்து வரட்டும். அநேகரை வாழ வைக்கிற வாயாக, வார்த்தையாக உங்கள் வாழ்க்கை மாறுவதாக. கரங்களை தட்டி ஆமே சொல்லுவோம். ஹல்லேலூயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெண்டாவது, கிங்டம் ஆஃப் காட் எப்படி முன்னேறி வருது, இந்த ராஜ்யம் எப்படி முடிவில்லாத ராஜ்யம். ரெண்டாவது டெமான்ஸ்ட்ரேஷன். முதலாவது வார்த்தை, ரெண்டாவது செய்கை. சொல்லுங்க. வார்த்தை. இயேசு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராக இருந்தார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்குது. வெறும் வாய் சவடால் மட்டும் பேச பற்றி சொல்லலை. பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில் செயல் இருக்க வேண்டும், செய்து காட்ட வேண்டும். அறிவிக்கிறது கிறிஸ்தவம் அல்ல, நிரூபிப்பது கிறிஸ்தவம். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. அறிவிக்கிற நாட்கள் மாறி நிரூபிக்கிற நாட்களுக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய வல்லமையை, ரைட் லெஃப்ட் மிரக்கலை உங்க மூலமாக தேவன் செய்து காட்ட விரும்புகிறார். இயேசுவை போலவே நான் இருக்கிறேன்னா, வாசிங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இருக்கிறேன்னா, அவர் எப்படி கேரக்டரில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நான் இருக்கிறேன், பேசினாரோ அதே மாதிரி இருக்கிறேன். அதே போல் இப்போ நான் செய்கையிலும் அவரை போலவே நான் அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்துகிற நபராக இருக்கிறேன். இயேசு ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தாருங்க. பேச்சிலே அப்படி தான் இருந்தார், செயலே அப்படி தான் இருந்தார். இப்போ சொல்கிறேன், முதலாவது பேச்சு, ரெண்டாவது செயல். இயேசு என்ன செயல்? 3 காரியம் சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்று, அவர் அன்பினாலே, தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். இப்போ என்ன சொல்லுங்க? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இருக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்க பேர் போடுங்க. காட்வினும் அன்பாகவே இருக்கிறான். நானும் இயேசுவை போல அன்பாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு உங்கள் வாழ்க்கை முறையாய் மாற வேண்டும். அன்பினுடைய பல டைமென்ஷன் எங்க இருக்குன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்குது. அன்பு சாந்தம் உள்ளது, தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் அறைய சினமடையாது, வாசிங்க, செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படும், சத்தியத்தை சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும், அன்பு. ஆமென். நானும் அன்பாகவே இருக்கிறேன். சொல்லுங்க. நானும் அன்பாகவே. அன்பினுடைய ஒரு பெரிய குணம், முதல் குணம் மன்னிப்பது. அன்பினுடைய முதல் குணம் என்னது? மன்னிப்பது. உங்களை காயப்படுத்தின எல்லாரையும் நீங்கள் இந்த ஆலயத்திலே மன்னித்து ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த நபரை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
இயேசு கிறிஸ்து வாயில் மட்டும் பேசலை, உன் சத்துருவை சிநேகிப்பாயாக, உன் பகைக்கிறவனுக்கு நன்மை செய்வாயாக. அதை சொன்னார், செஞ்சும் காட்டினார். வாய்ச்சவடால் மட்டும் இல்லை, செயலில் இருந்தார். அல்லேலூயா. அவர் அன்பை பற்றி பேசினார், அன்பாக அவர் வாழ்ந்தார். உங்களை பற்றி சொல்கிறாரு, அன்பு அன்புன்னு பேசிக்கிட்டு வெளியெல்லாம் அன்பை பேசிக்கிட்டு வீட்டில் வந்து அன்பு இல்லாமல் இருக்கிற ஒரு பாஸ்டரை பற்றி யோசித்தா, நம்ம சபையில் ஆரம்ப நாட்களில் நம்ம வாலிப பிள்ளைகள்லாம் நம்ம சபையில் எல்லாருமே சுவிசேஷம் டெய்லி சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாம் திருமண வயதில் உள்ள அழகான பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க ஜெசி, சுகந்தி, அப்படி நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் இயேசு உங்களை, ஒரு 5-6 பசங்க பைக்கில் அப்படி உட்காந்துனானுங்க. அங்கே போய்ட்டு இந்த பொண்ணு இயேசு உன்னை, அப்போ நீ நேசிக்க மாட்டேன்ட்டான். நீ என்ன இன்னைக்கு என்ன கதைனா, இயேசு உன்னை நேசிக்கிறான் சொல்கிறோமே தவிர, நான் உங்களை இதை நான் வந்து இப்படிப்பட்ட வாலிபுகளை சொல்ல வரல. வெளியே போய் இதே சபையில் வளர்ந்த ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. அவள் போய் ஆஸ்பத்திரியாக போய் எல்லார்ட்டையும் நேசிக்கிற, இயேசு நேசிக்கிற சொல்கிறாவா, அவள் வீட்டில் அவருடைய கணவனையும் அவருடைய பிள்ளைகளையும் நேசிக்கவில்லை என்பது மிகப்பெரிய கோளாறு. இயேசு நேசிக்கிறான் சொல்கிறோம், அந்த அன்பை நாம் சொந்த மனைவிட்ட, சொந்த கணவன்கிட்ட, சொந்த பிள்ளைகள்கிட்ட காமிக்கிறோமா? எத்தனை தடவை அதே நோட்டீஸை கையை கொடுத்து இயேசு நேசிக்கிறார் சொன்னையே, அந்த நேசத்தை உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய, கணவனுக்கு மனைவிக்கு காட்ட வேண்டிய அன்பை காட்டலையே. இயேசு வாயில் மட்டும் பேசலை. வாசிக்கிறீங்க இந்த வசனம், அன்புனாலே மன்னிப்பு தான். அதுக்கு வசனம் வாசிங்க, 23:34 லூக்கா. சிலுவையில் ரத்தம் சிந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தன்னை காயப்படுத்தின, தன்னை சித்திரவதை பண்ணுகிற அந்த நபர்களை அந்த இடத்திலேயே இயேசு மன்னித்தார். இப்போ பைபிள் போட்டிருக்குது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிங்க. மன்னிப்பு என்பது அவர்களை விடுதலை ஆக்குவது. வசனம் எப்படி இருக்கு பாருங்க, என்ன சொல்றாரு? தாங்கள் இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு. ஓகே, இப்போ இயேசு வந்து மன்னிக்க சொல்லுகிறார், இயேசு மன்னித்தார். இப்போ நீங்களும் நான் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு நம்ம சகோதரனை, நம்முடைய சகோதரியை, நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகளை நாம் மன்னிக்காமல் இருந்தால் நாம் அன்பை பற்றி தவறான உதாரணத்தை காட்டுகிறோம். மகாத்மா காந்தி கிறிஸ்துவை நேசித்தார், கிறிஸ்தவர்களை நேசிக்கலை. ஏன்னா அந்த பைபிள் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மலை பிரசங்கம் அவர் ரொம்ப தொட்டது. அவர் வந்து நான் வயலன்ஸ், அகிம்சை, வன்முறையற்ற விதத்திலே போராடுவதை அவர் பைபிளிலிருந்து கற்றுக்கொண்டு தான் அந்த உண்ணாவிரதம் நடத்தி, சத்தியாகிரகம் நடத்தி அவர் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அவர் சொன்னார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை, ஏன்னா அந்த பைபிளை கொடுத்ததே அந்த பிரிட்டிஷ் ஆட்கள் தான். அவங்க தான் இவரை சுட்டுக் கொள்றதுக்காக இவரை சித்திரவதை பண்ணாங்க. அவன் கொடுத்த பைபிளில் இருந்த சத்தியம் நல்லா இருந்தானா அவன் நல்லா இல்லை. வெளிநாட்டிலேருந்து வந்த மதம் அவர்கள் கொடுத்த பைபிள் வார்த்தை நல்லா இருக்குதானே அவங்க வாழ்க்கை நல்லா இல்லை. இன்றைக்கி கத்த சொல்லாரு, பைபிளை வச்சுட்டு இருக்கிற நான் வேதத்தின்படி வாழ வேண்டும். நீங்கள் அன்பை ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இடம், ஃபஸ்ட்டு பிளேஸ் உங்கள் வீடு தான். இன்னும் சொல்கிறேன், உங்கள் ஸ்பௌஸ் தான். இந்த வசனம் வாசிங்க, லூக்கா 6:27, 28, 29, 30 வாசிங்க. இந்த வசனத்தை ரீட்ல பண்ணுறேன். என்ன போட்டுருக்குது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் பிரசங்கத்தை கேட்குற அவங்கள பார்த்து சொல்லார். என்ன சொல்லாரு? இன்னைக்கு காலையில் மிஷன் ஏஜ் சபையில் வந்து உட்கார்ந்து கேட்குறீங்களே, உங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு கணத்தில் அறைகிறவனுக்கு மறுகணத்தையும்
வஸ்திரத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய செக்லிஸ்ட். நீங்கள் அன்பா இயேசுவை போல அன்பா இருக்கிறேன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணுற இடம் உங்கள் வீடு தான். முதல்ல உங்கள் சொந்த கணவனையும் பைபிளில் போட்டிருக்குது, சத்துருவை ரைட். அடுத்து இன்னொரு வசனம் இருக்குது, உன் வீட்டாரே உனக்கு அவங்க தான் நேசிக்க சொன்னார். உங்களுக்கு சத்துரு, எங்கள் வீட்டுக்காரர் தான் பாஸ் எனக்கு சத்துரு, அந்த சத்துருவை நேசி. உனக்கு பேய், என் பொண்டாட்டி தான் எனக்கு பேய், அவளை நேசி அப்படின்னு சொல்கிறார். சத்துருக்களை யோசிச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு சகோதரி எங்கள் சபையில் நான் பார்த்தேன், கணவன்கிட்ட பேச்சு கிடையாது, கணவனை விவாகரத்து பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கிறா. ஆனால் வெறித்தனமாக ஊழியம் பண்ணுவா. ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஏசு உன்னை, ஆனால் இந்த ஆளை நினச்ச மாட்டேன். மருத்துவமனையில் போய் எல்லாருக்கா கை வச்சு ஜெபம் பண்ணுவா. ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களை நேசிக்கிறார். ஏய், உன் டிராக்டரையும் உன் மூஞ்சையும் பாரு, தூர கொட்டி போடு. முதல்ல உன் புருஷனை போய் ஏங்க நம்ம அப்படியே கோளாறாக இருக்கும், தவற அப்படியே தலைகளை வாழ்கிறோம். சொல்கிறது ஒன்று, இயேசு சொன்னதை செஞ்சாருங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார்னா நீயும் சத்துருவை நேசிக்கணும். அதுக்கு தான் உனக்கு அந்த அதிகாரி ராஜபதி அவர் சொல்கிறாரு, துன்மார்க்கனை பார்த்து நீ என் வசனத்தை எடுத்து நீ எப்படி சொல்லுவேங்கிறார். சொல்லக்கூடாது. என்னை போல வாழ்ந்தா என்னை போல பேசு, என்னை பற்றி பேசு. என்னை போல வாழாம நீ போய், அப்போ அவன் கணவன் சொல்கிறான், இன்னொரு வீட்டில் புருஷனுக்கு சாப்பாடு எதுவுமே பண்ணுறது கிடையாது, சபையிலே போய் ஜெபம், உபவாச ஜெபம், அல்லே லூயா ரமா லீபா ரூபோ கபா டபா டபா. அந்த ஆள் வீட்டில் எடுத்துட்டான், இவன் எங்கே போய் கிடக்குறா, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறாளே. நான் கேட்குற ஒரு கேள்வி, இந்த ஜெபம் இந்த குறை மேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நீ அப்படி ஜெபமே பண்ண சபைக்கே வராத. உங்களை பார்த்தா சொல்கிறேன், வீட்டில் ஒழுங்காக இல்லாத ஆட்கள் சபைக்கு வராதிங்க. தேவனுடைய உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். நான் இப்படி இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் செய்கிறா, எனக்கு உண்மையாக இருக்கிறா, எனக்கு மரியாதையாக இருக்கிறா சொல்லணும். அந்த கிறிஸ்தவத்தை உங்கள் வீட்டில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செக்லிஸ்டே அங்கே தாங்க. ஆனால் அங்கே தான் டஃப்பான இடமே இருக்குது. வேர்ல்டுலேயே ரொம்ப டஃப்பான ஆள் உங்கள் ஒய்ஃப் தான், உங்கள் கணவர் தான். அல்லேலூயா, போட்டு உடச்சாச்சு போங்க. ஆனால் அங்கே நீங்கள் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் என்னை பற்றி சொல்கிறேங்க, உங்களெலாம் ஒரு மாதிரி மறைக்கிறீங்க. கத்த சொல்லாரு, அங்கே நீ உன் பொறுமையை, அந்த அன்பு சொன்னால, அன்பு சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, நீடிய பொறுமை. பாசிங்க அந்த வசனத்தை. அந்த அன்பை உங்கள் மனைவிட்ட உங்கள் கணவன்கிட்ட ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. practice it with your spouse. இப்போ இங்கே வந்து அடுத்த ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னா அப்படி ஞானத்தினால் வளருது. மூணாவது கடைசியாக டெமான்ஸ்ட்ரேஷன். அவர் வாக்கிலும் செய்கையிலும், செயல்னா அன்பான செயல். அடுத்தது பவர். இயேசு வல்லமையில் ஆப்ரேட் பண்ணார், பிசாசை துரத்தினார், விரட்டி அடித்தார், வியாதியை ஓட விட்டார். இப்போ சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை போல பேச்சிலும் வல்லவர்களாக இருக்க வேண்டும், செயலில் எப்படி இருக்க வேண்டும்? வல்லவராக இருக்கணும். உங்களுக்குள்ள டுனாமிஸ் வல்லமை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை போலவே நான் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இயேசுவை போலவே எனக்கு வல்லமை இருக்கிறது. ஆமேனா நோமேனா? உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை ரிலீஸ் பண்ணுங்க. முதல்ல இருக்கிறத ஒத்துக்கொள்ளுங்க, ரெண்டாவது அதை பயன்படுத்துங்க. இப்போ பாருங்க, ராம்பாபு அப்போஸ்தலர் சொல்கிறாரு, ஒரு நாள் அவர் வீட்டில் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு கிரிக்கெட்னா பேஷன், கிரிக்கெட் பார்த்து ரொம்ப விசிறிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் கதவை தட்டி ஒரு வியாதியஸ்தரை கொண்டு வராங்க. நல்ல கவனிங்க. கொண்டு வந்த உடனே, ஐயோ நான் ப்ரேயர் பண்ணலையே, நான் ஆயத்தமாக இல்லையே, அப்படி சொல்லவே இல்லை. இங்கே சிரிச்சிட்டு இருக்கிறாரு, அங்கே வியாதியை கொண்டுறாங்க. இங்கே சிரிச்சிட்டு இருக்கிற அதே வேளை இயேசுவின் நாமத்தில் ஐ கமாண்ட் எவ்ரி சிக்னஸ் கோ அப்படின்னாரு. அந்த வியாதி சுகமாயிடுச்சு. கை தட்டுங்க.
நிறைய பேருக்கு நமக்கு ஒரு மைண்டில் ஒரு கோளாறு இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து 24/7 எப்படி இந்த ஒயரில் கரண்ட் பவர் வருதோ அதே மாதிரி உங்களுக்குள்ள ஆண்டவர் வல்லமையை டெபாசிட் பண்ணிக்கிறாரு. நீ ஃபீல் பண்ணுறியோ ஃபீல் பண்ணலையோ கரண்ட் உள்ளே இருக்குது, பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள் ஆயத்தம், உங்கள் ப்ரிப்பரேஷன், நீங்கள் ஜெபிச்சிங்க அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் கையை வைக்கிறேன், அவர் சுகமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள 24/7 அவருடைய பவர் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுங்க, பவரில் நீங்கள் மூவ் பண்ணுங்க, வியாதியை சுகமாக்குங்க, பிசாசை துரத்துங்க. இதுக்கு தேவையானது ஒரே ஒரு இருதயம், செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தால் போதும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை போலவே நீங்கள் அன்பிலும் வல்லமையிலும் நிறைந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுக்கு தான் கடைசி ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 1:8. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி தந்திருக்கிறார். அன்பான ஆவி தந்திருக்கிறார், பவர் பலமுள்ள ஆவி தந்திருக்கிறார், ஞானம் தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். நீங்கள் பயந்த ஆவியை பெற்றவங்க இல்லை, நீங்கள் பலமுள்ள ஆவியை பெற்றுக்கிறீங்க. ஹல்லேலூயா. முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து பெருகுவீர்கள். கண்களை மூடி. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய வைராக்கியம் அதை செய்யும். ஹல்லேலூயா. கையை வைத்து, ஆண்டவரே, என்னை இயேசுவை போலவே இந்த உலகத்தில் அப்பா நான் வாழும்படி என்னை அழைத்திருக்கிற ஆண்டவரே, என் மேலே பெருக்கம் என்பது என் தலையெழுத்து. நான் பெருகி கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் பெருக்கத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒருவேளை இடையில சில சர்க்கிள்கள் வந்தாலோ சில இடர்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். நீங்கள் முன்னேறி கொண்டே தான் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையில முடிவு அல்ல. ஹல்லேலூயா. அது தொடர்ந்து நீங்கள் ஜெயத்திற்கு நிறைய கடந்து போகிற படிகளாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் மிக திட்டமான தீர்க்கமான காரியத்தை சொல்கிறார். பெருக்கத்துக்கென்று உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் மூலமாய் தேவ ராஜ்யம் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, என்னை ஒரு பெருக்கத்துக்கு நீ அழைத்தபடியால் நன்றி ஆண்டவரே. கையை வைத்து, ஆண்டவரே, நான் இயேசுவை போலவே அன்பிலும், சொல்லுங்க, வாக்கிலும் செய்கையிலும் நான் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை நீ வைக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்யும்படி திட்டமிட்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியோ, அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியோ, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு.
உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கல்வாரி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. 24 மணி நேரமும் தேவனுடைய வல்லமையில் நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் மூலம் அது வெளிப்படுவதாக, அதை பயன்படுத்தும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. நன்றி நன்றி. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன் நம்ம நம்முடைய ஆழத்தில் கொண்டு துதிக்கவும் செபிக்கவும் எங்களோடு தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பெருக்கத்துக்கு முடிவே இல்லை, வைராக்கியம் அதை செய்யும் என்ற வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிஜமாவதாக, அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் பெருக்கங்கள் உண்டாவதாக. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. அவன் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். கைகளை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணிமே கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நாம் அனைவரும் வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்து சேனல் கை கொடுக்கும் பொழுது பெருகுவீர்கள் சொல்லி கை கொடுங்க.